ரீசார்ஜ் வெளி நெட்டில் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படி இப்படின்னெல்லாம் சொன்னாங்கண்ணா. மனசோட நாங்களாம் விஜய் ஃபேன் பார்க்கவே கிடையாதுங்கண்ணா. ஒரு படமும் அந்த ஒரு சீனும் கூடி ஃபோனில் பார்க்க கிடையாது. தேட்டரில் தான் பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். தேட்டரில் வந்து பார்த்து படம் வேறு லெவல், அது வேறங்க. இன்னைக்கு படம் இல்லைங்கிறது எங்களால் இதாக்கவே முடியறது இல்லைங்க. அதுதான் எங்களுக்கு மெயினுங்க. அண்ணா படத்தில் இன்டர்வியூ சீனெல்லாம் வேறு லெவலுங்க. நம்ம படத்தை பற்றி சொல்லணும்னா படம் ஃபுல்லாகவே மாசு தான். ஏ சர்டிஃபிகேட் அது இதுன்னு சொல்லி ரொம்ப படத்தை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ நம்ம கவர்மெண்ட்டு அது இதுன்னெல்லாம் பண்ணி இதாக்குனாங்க. அதெல்லாம் படம் பார்க்கவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு சோழியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க. அவ்வளோ வேறு லெவலு. வேறு எத்தனையோ படத்தில் என்னெல்லாமோ இது வருது. ஆனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தளபதி ஒரு ஏதாவது பண்ணால் அதுதான் பிரச்சனை. இன்னி அதுக்கு தான் நம்மளால் எல்லாம் காணிச்சிட்டாரு சிஎம் விஜய். சம்பவம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே இப்போ தான் சம்பவம். என்னென்னு கேட்டிங்கன்னா, தம்பி சொன்ன மாதிரி படம் வெளியே வரக்கூடாது அப்படி இப்படி நிறைய ப்ராப்ளம், நிறைய பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் அடித்து தும்சம் பண்ணி இதாச்சு. இதுக்கிட்ட படம் ரிலீஸும் பண்ணாங்க. ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, பார்த்தவங்களாம் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாக அந்த படம் பார்த்தவங்களுக்கு அதோட ஃபீலிங் தெரியும். அது மட்டும் இல்லை, சென்டிமெண்ட்டு, ஒரு அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட்டும் இல்லை, ஆக்ஷனு எல்லாமே கலந்த கடைசி படம்னாலும் நம்ம இத்தனை நாளாக தளபதி எடுத்த படத்துலேயே இந்த படம் வந்துட்டு எல்லாமே மிக்சிங்காக இருக்குது. இந்த மாதிரி படம் தயவுசெய்து இனிமேல் வரவும் செய்யாது. வேறு எந்த ஹீரோனாலும் எடுக்க முடியாது. எல்லாமே எல்லா மசாலா மிக்சிங்காக இருக்குது. எல்லா மசாலா மிக்சிங்காக இருக்குது. இந்த மாதிரி படம் எங்களுக்கு ஒரு பெரிய ஃபீலிங் என்னென்னு கேட்டால், கடைசி படம் அதுவும் இல்லாமல் இனி தளபதி எங்களுக்கு வேண்டி மறுபடியும் ஒரு படம் எடுத்தாருன்னா ஆகக்கூடாது. கடைசி படம் இன்னும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறது மூலமாக. அவரும் நல்லா பக்காவா பண்ணியிருக்காங்க. அதாவது கடைசி படமாக இருந்தாலும் நிறைய பேருக்கு ரோல் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே எப்படி சொல்கிறதுன்னா, அவரோட சொந்த ஃபேமிலி, நாங்கள் அதாவது ஒரு ஃபேமிலி பார்த்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இது அரசியலாவோ சினிமாவோ பார்க்க முடியல. இது ஒரு ஃபேமிலி, அது உண்மை. இங்கே வர எல்லாருமே அப்படித்தான், எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான். இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் எங்களுக்கு. அதான் எங்களுக்கு பெரிய தளபதி கேப் கிடைக்கும் ஒரு படம் எடுக்கணும்.